அதுக்கப்புறமா ராஜமௌலி தன்னுடைய காலேஜ் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற கனவோட முறையான நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதாவது எடிட்டிங் கத்துக்கிறது, அதுக்கப்புறமா ஏவிஎம்ல மிக்சிங் சாங் எஃபெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய அப்பாவுக்கு கம்மி வருமானம் அப்படின்றதுனால அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்ட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகளையும் சேர்த்து செய்வாராம். ஏன்னா எப்படியாவது ஒரு நாளைக்கு 32 ரூபாய் 50 பைசா சம்பாரிச்சு ஆகணும், நம்ம போறதுக்கு வரத்துக்கு பஸ் பேருக்காவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளையும் சேர்த்து செய்வாராம். அதுக்கப்புறமா ராஜமௌலி அடுத்த கட்ட வேலையை தொடங்குறாரு. இவருடைய அப்பா ஒரு ஸ்டோரி ரைட்டர்ன்றதுனால இவருடைய அப்பாவும் இவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு படம் டைரக்ஷன் பண்றாங்க. ஆனா அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இவருடைய அப்பா கடனாளி ஆயிட்டாரு. ஏன்னா இந்த படத்தை இவருடைய அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அட என்னடா இது கடன் ஆயிருச்சு, ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்பவும் மோசமாயிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.